ரைட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் 2026 தொடங்க 6 to 7 days தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எஸ் எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலுமே ஒரு டீம் செமையா செயல்படுறதுக்கு காரணம் அந்த பவர் பிளே அண்ட் அந்த டீம் உடைய ஓப்பனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓப்பனர்ஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா டீம் வந்துட்டு வேற லெவலில் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தடவை ஐபிஎல்ல 10 டீமுக்கு சிறந்த ஓப்பனிங் பேட் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது ஒரு பொட்டன்ஷியல் ஓப்பனிங் லிஸ்ட் தான். 90% இதுவாக இருக்க கரெக்டாக சான்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 டீமுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சில டீம்ஸ் மட்டும் இதில் பேர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இருந்தாலும் ஆன்லைன்லாம் இருந்து எடுத்த டேட்டா படி இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஃபேவரட் டீம் இருந்துச்சுன்னா அதில் பெஸ்ட் ஓப்பனிங் பேர் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம எஸ்ஆர்எச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் தான். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஓப்பனிங் பேர் யாராக இருக்கு அப்படின்னா ஒன்று அபிஷேக் சர்மா, இன்னொன்று டிராவிஸ் ஹெட். 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் பொழக்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. பயங்கரமா ஹிட்டிங் ஆடுவாங்க. இது ஒரு டூ ஆர் டை ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அதாவது 2 பேரும் போயிட்டாங்கன்னா டீம் வந்துட்டு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ல இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பட் 2 பேரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பிக் ஸ்கோர் நீங்க 200 to 250 பிளஸ் பக்கம் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு குட் ஓப்பனிங் பேர் தான். பட் இருந்தாலுமே இருமுனை கத்தி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்ததா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பல காம்பினேஷன்ஸ் இருக்கு. இவங்கெல்லாம் வெங்கியை கூட ஓப்பனிங் பண்ணலாம். பட் இருந்தாலுமே அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பேரை மாற்ற மாட்டாங்க. போன தடவை பவர் பிளேல அடிச்ச அடி அப்படி சும்மா தும்சம் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி தான். விராட்டுக்கு பட்டுச்சு அப்படின்னா அவர் அக்ரெசிவா போவார். ஃபில் சால்ட் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே பேத்தி ஆடிட்டு இருப்பாரு. இதே ஃபில் சால்ட்டுக்கு பட்டுச்சு அப்படின்னா விராட் கோலி ரொட்டேட் பண்ணுவார். ஸோ ஆக மொத்தத்தில் டாட் பால் அதிகமாக விளையாடாம நிறைய ரொட்டேட் பண்ணி பார்த்துருக்கோம். ரன்னிங் பிட் இந்த விக்கெட் செமையாக இருந்திருக்கு. 6 ஓவரில் அவங்க டார்கெட் 70 ரன் தான். போன சீசன் அடி நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே அந்த 70 அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேலாம் எப்போ கம்மியாக வந்திருக்கோம் அந்த மேட்ச் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் லூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. பவர் பிளேல 60 to 70 ரன் வந்தால் ஆர்சிபி ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் தாரக மந்திரம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு காரணம் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். பெஸ்ட் ஓப்பனிங் பேர் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்னா அது விராட்டும் ஃபில் சால்ட்டும் தான். ஸோ அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் நியூ காம்பினேஷனோட போகிறாங்க, நியூ கேப்டனோட போகிறாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலுமே உள்ள இருக்கிறதுல யாரு கெத்து அப்படின்னு பார்த்தா 15 வயசுல ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அவரும் சின்ன 2020 அவரும் சின்ன பையன் தான். ஆனா இப்போ மரண காட்டக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியாவுடைய ஓப்பனரும் ஆகிய ஜெய்ஸ்வாலும். ஸோ இன்னொரு பக்கம் அண்டர் 19 பெஸ்ட் ஓப்பனராக இருந்த வைபவ் சூரியவன்சி. இவங்க 2 பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் ஓப்பனிங் பேர். எகெயின் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இதுவும் அப்படித்தான் கைஸ். நின்றுட்டாங்க அப்படின்னா 200+ கன்ஃபார்ம். பட் போயிடுச்சு அப்படின்னா மிடில் ஆர்டர்ல ரியான் பராக், ஜடேஜா இவங்கெல்லாம் வந்து சரி பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ இதுவும் இருமுனை கத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங் பேர் தான். ஸோ அடுத்ததா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 2 பேர். ஒன்று பிரியான் சாரியா, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங் உண்மையாலுமே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அவரோட டேலண்ட்டுக்கு இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் டீம்ஸில் சான்ஸ் கிடைக்கணும். அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன டோர்னமெண்ட்டாக சான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பிரப்சிம்ரன் ஒன் ஆஃப் த குட் ஓப்பனர். இன்னொன்று பிரியான் சாரியா போன வருஷம் கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு, காமிச்சிருக்காரு. நல்ல ஒரு சீசனாக அமைஞ்சது. ஆர்சிபி கூட ஃபைனலில் ஆல்மோஸ்ட் நின்றுட்டாருங்க. ஸோ அவர் 2-3 ஓவர் நின்றுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா பஞ்சாபை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பாரு. அது நடக்காம போயிடுச்சு. அவர் அடிச்ச ஷாட் சூப்பரான ஷாட்டு. அண்ட் ஃபில் சால்ட்டை பிடிச்ச அந்த கேட்ச் தான் எக்ஸ்ட்ரானரி கேட்ச் நான் பார்க்குறேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் உண்மையாலுமே ஒரு குட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸ் ஆண்ட பரம்பரை 5 ட்ராஃபிஸ் இதெல்லாமே இருந்தாலும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். ரோஹித் சர்மா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாரு அதுதான் கேள்வி. 2 ஆப்ஷன், ஒன்று ரியான் ரிக்கில்டன், இன்னொன்று குயின்டன் டிகாக். என்னை பொறுத்த வரைக்கும் டிகாக் தான் போவாங்க. ஏன்னா 2020 வின்னிங் காம்பினேஷன் பெஸ்ட் ஓப்பனிங் பேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ல செம ஃபார்ம்லி இருக்காரு அப்படிங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுறது தான் தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் ரியான் ரிக்கில்டனை ஃப்ளோட்டராக கூட வேற எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்னா அது டிகாக்காக தான் இருக்க முடியும். ரிட்டையர்மெண்ட்லேருந்து திரும்பி வந்திருக்காரு. ரீசெண்ட் டைமில் அவருடைய அந்த T20 கெரியரும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கீப்பராகவும் பெஸ்ட்டாக செயல்படுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் டிகாக்கும் ரோஹித் சர்மாவும் இறங்குறது தான் பெட்டர். பொறுத்து அந்த பாபம் மும்பை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோவை தாண்டி நோ லக் சூப்பர் ஜெயின்ஸ் தான் சொல்லணும் போல. அந்த அளவுக்கு பேட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணால் பவுலிங் போயிடுது, பவுலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணால் பேட்டிங் போயிடுது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த தடவை உண்மையாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் பேர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஒன்று மிச்சல் மார்ஷ். ஸோ மிச்சல் மார்ஷ் பைசன் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செம ஃபார்மில் இருக்காருங்கிறது உண்மைதான்.
பட் ரீசென்ட் டைமில் நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடல. பட் இருந்தாலுமே அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய டோர்னமெண்ட் அண்ட் போன தடவை அவர் ஆடின இன்னிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எய்டன் மார்கரம். இவர் வந்துட்டு பக்கா ஓடிஐ மெட்டீரியல். ஓடிஐக்கு மட்டும்தான் சூட் ஆவார். T20 ஃபார்மெட்டுக்குள்ளேயே விடாதீங்கடாங்கிற மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பக்கம் எஸ்ஏ T20ல கப்பு மேலே கப்பு வாங்கி கொடுத்துட்டாரு. அண்ட் இந்த T20 வேர்ல்ட் கப் மரண அடி கிழிச்சு தொங்க விட்டு நான் யாருன்னுங்கிறத காமிச்சிருக்கிறாரு மார்கரம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவும் டீசெண்டான ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன். அடுத்ததான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இதில் வந்துட்டு பலவிதமான காம்பினேஷன்ஸ் இருக்குது ஓப்பனிங்க்கு. ஒரு கேமரூன் கிரீன் ஓப்பனிங் ட்ரை பண்ண போகிறாங்களா? அஜன்கியா ரஹானே கேப்டன் இருக்காரு. ஃபின் ஆலன் கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. டிம் சைஃபர்ட் அவருக்கு ஈக்குவலாக அடிச்சிருக்கிறாரு. பலவிதமான காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடியாப்ப சிக்கல் மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ யாரை எங்கே போடுறது, என்ன ஃபாரின் காம்பினேஷனு, பவுலிங்கில் இன்ஜுரி மேலே இன்ஜுரி, யாரை தாண்டா கூப்பிட்டு வரதுங்கிற மாதிரி கேட்க யாரும் குழம்பி போயிருக்காங்க. பட் ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் 2 பேரும் நியூசிலாண்டுக்கு ஓப்பன் பண்ண மாதிரியே இங்கேயும் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஃபாரின் காம்பினேஷன் அவங்க பவுலிங்கே ஒரு ஆல்ரவுண்டராக போக முடியாது அப்படிங்கிறதுனால ஃபின் ஆலன் இல்லை டிம் சைஃபர்ட் 2 பேரில் யாரோ ஒருத்தரை போட்டு ரஹானேவை ஓப்பன் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிடில் ஆர்டரில் நீங்கள் கேமரூன் கிரீனோ மற்ற யாரையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சுனில் நரேன் நீங்கள் கண்டிப்பாக ஆடி ஆகணுங்கிறதுனால ஒரு ஃபாரின் ஆப்ஷன் அதில் போயிடும், கிரீன் ஒரு ஆப்ஷன் போயிடும். ஸோ ஃபின் ஆலன் இல்லை டிம் சைஃபர்ட் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் ஆட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரில் யாரோ ஒருத்தரை போட்டுட்டு அஜன்கியா ரஹானியும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ என் கெஸ் படி ஃபின் ஆலன் அண்ட் அஜன்கியா ரஹானே ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை ப்ரோ இது வேண்டாம், எங்களுக்கு வேற ஒரு ஓப்பனிங் பேக் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேகேஆர் ஃபேன்ஸ் யாராவது சொன்னீங்கன்னா அப்படி ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க, ஓகேவா? ஸோ அடுத்ததாக குஜராத் டைட்டன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் யோசிக்கவே வேண்டாங்க. கில் அண்ட் சாய் சுதர்சன் தான். இந்த டீமு மறுபடியும் என்னதான் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது புரியல. ஏன்னா மேலே அந்த டாப் 3 நம்பி தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கில்லை நம்பி இருக்கணும், சாய் சுதர்சன் அண்ட் பட்லர் ஃபெயில்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் அந்த பவர் ஹிட்டிங் அப்படிங்கிற பேஜுக்கே இடம் கிடையாது. ரஷீத் கான் இவங்க தான் வந்து காப்பாற்றணுங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஆல்ரெடி ருதர்ஃபோர்ட் நல்லா தாங்க பண்ணிட்டு இருந்தார். எதுக்கு மும்பை கிட்ட கொடுத்தாங்கிறது சுத்தமாக புரியல. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பெஸ்ட் ஓப்பனிங் பேர் தான் கில்லும் சாய் சுதர்சனும். பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் செமையாக ஆடி இருக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே இப்போ ஃபார்ம் அவுட்டு. சாய் சுதர்சன் இன்ஜுரியிலேருந்து வராரு, கில் ஆல்சோ இன்ஜுரியிலேருந்து வராரு, பட்லர் சுத்த ஃபார்ம் அவுட் அப்படிங்கும்போது என்ன காம்பினேஷனில் ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இருந்தாலுமே கில் அண்ட் சுதர்சன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன்லாம் இல்லை, இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்கிறேன். அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது இந்த டீம்லையும். பட் இருந்தாலுமே அபிஷேக் போரேல் அவரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் நல்லா இருந்திருக்காரு, ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் KL ராகுல் லீட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால KL ராகுல், அபிஷேக் போரேல் 2 பேரும் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்காரதா பார்க்குறேன். இந்த கருண் நாயர் மற்ற விஷயம் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க 2 பேர் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோசியல் மீடியாவிலையும் இந்த ஒரு பேருக்கு தான் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே அதிகமாக ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ KL ராகுல் அண்ட் அபிஷேக் போரேல் இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை லெவலில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக சென்னை சூப்பர் கிங்ஸ். இதில் ஓப்பனிங் பேர் இதுலேயும் காம்பினேஷன் நிறையா இருக்குது. ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, சர்பராஸ் கான்ங்கிற மாதிரி பலவிதமான காம்பினேஷன் இருக்குது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் ஆஸ் ஓப்பனராக பெட்டராக பண்ணியிருக்காரு. T20 வேர்ல்ட் கப்பில் கிடிச்சு தொங்க விட்டுருக்கிறாரு. மேட்ச் வின்னிங் மேட்ச் நிறையா பார்த்துருக்கோம். அந்த பொறுமையாக ஒரு 6 அடித்து ரொட்டேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டீம் அப்படின்னா விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற டீமு. மைக்கசி, முரளி விஜயோட பார்ட்னர்ஷிப்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க அடிச்சாடுற மாதிரி இருந்தாலுமே அவங்க விக்கெட் லூஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஒரு 6 ஓவர் 7 ஓவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பார்த்துக்குவாங்கிறது தெரியும். அப்படி பார்க்கும்போது மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் த பெஸ்ட். 1 டவுனில் ருத்ராஜ் வரதா பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சிஎஸ்கே ஃபேனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதுதான் 10 டீமுக்கான ஓப்பனிங் பேர் லிஸ்ட். இது எல்லாமே பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில டீமுக்கு மாறலாம், மாற்றி அமைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய இந்த 10 டீமில் ஃபேவரட் டீம் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஃபேவரட் டீம் மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்கு பெஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இதுதான் ப்ரோ, இவங்க தான் இறங்கணும். அண்ட் பிளேயிங் 11 இதுதான் ப்ரோ, ஸோ பவுலிங் இதுதான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறையா ஹைப்பு கொடுங்க. அப்போ தான் வீடியோ ட்ரெண்ட் ஆகும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.